வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகிறனால நமக்கு 9:30க்கு முன்னாடி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும், பையர்ஸோட ப்ரெஷர் இருக்குமா, செல்லர்ஸோட ப்ரெஷர் இருக்குமா, ரெண்டாவது கேப் அப் கேப் டவுன் ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு அது கூட வந்து ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, சப்போர்ட் என்ன இருக்குது, அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை நம்ம வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு வெரிஃபை பண்ணும். அண்ட் நமக்கு சென்செக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். அண்ட் ஆப்ஷன் செயினும் நம்ம சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஐ டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆகி எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியும் அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் 6:30க்கு ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டில் எப்படி நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டவுன் சைட் கேண்டிலாக தான் இருக்குது. ஸோ 4 ரெட் கேண்டில் நமக்கு தொடர்ந்து வந்திருக்கு. 6:30 டு இப்போ நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டைம் 7:30. அப்போ 7:30யோட கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து 4 ரெட் கேண்டில் வந்திருக்கு. அப்போ இந்த 4 ரெட் கேண்டில்னால் மார்க்கெட்டில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3:30, ஏன்னா 3:30க்கு தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட நம்மளோட நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னா 24,996 இருந்துச்சு. ஸோ க்ளோஸ் டு 25,000 வச்சுக்கலாம், ஒரு 40 பாயிண்ட் கம்மி. அப்போ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட் க்ளோஸ் டு 24,965 இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 20 பாயிண்ட் மேலே போய் 24,980 இருக்குது. ஸோ இது நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால நேற்று எப்போ க்ளோஸ் ஆச்சோ அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் நேற்று மாதிரியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நேற்று நடந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஸான கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம 9:30க்கு முன்னாடி இங்கே இருக்கிற நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நமக்கு 9:30க்குள்ளே நேற்று நமக்கு 3:30க்கு எந்த ப்ரைஸ் இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லைன் வரைக்கிறேன். நேற்று நமக்கு 3:30க்கு இருந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் வரைப்போம். அண்ட் இந்த லைன் கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் வந்து கேப் அப்போ கேப் டவுனோ எதுவுமே நமக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த லைனை கிராஸ் ஆகலைன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு கேப் அப்பில் வர்றதுக்கான இன்றைக்கி சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த லைனை டச் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் எதுவுமே இருக்காது. நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து திருப்பியும் கண்டினியூ ஆகும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இங்கே நம்ம செல்லிங் ப்ரெஷர் பார்க்குறோம். அப்படிங்கிறனால கேப் அப்பே வந்தாலும் நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் நமக்கு இருக்கிற போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அப்போ 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து ஒரு சின்ன கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நமக்கு செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் தெரிஞ்சுக்கிறோம். பட் இருந்தாலும் 9:30 9:15க்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு 9:30 இப்போ நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது 7:30 7:45 வரைக்குமே ரெக்கார்ட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு திருப்பி வந்து புல் ஓவர் ஆயிரும். ஸோ 9 o'clock பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிடும். ஸோ அப்படிங்கிறனால இப்போ நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் நிஃப்டியை டிபெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தால் 9:15 இல்லைனா 9:30க்கு கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணால் தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிய வரும். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் வந்து இந்தியாவிக்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணீங்கனாலும் இந்தியாவிக்ஸ் டேட்டா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னன்னா நமக்கு வந்து வாலட்டாலிட்டி வந்து இந்தியாவிக்ஸ் டேட்டாவும் நம்மளோட மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ இப்போ நிஃப்டி 50 மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிக்ஸ் கீழே வரும். ஸோ அதை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நீடிக்க போகுதா இல்லை வந்து ஆப்போசிட்டில் வருமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். நமக்கு சென்செக்ஸில் அண்ட் சென்செக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பைரி டே, அது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் நேற்று வந்து நமக்கு சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு க்ளோஸாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. ஸோ சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 1035 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது. அப்போ இந்த கேப் அப்பில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் இருந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் கண்டிப்பாக என்னதான் இருந்தாலும் ஒரு எஃப்ஐஐஸோட டிஏஎஸோட ஆர்டர்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்காகவே மார்க்கெட் வந்து கீழே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து கேப் ஃபில்லிங் அப்படின்னு நடக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு நடக்கலைன்னா கூட இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாள்
இந்த கேப் ஃபில்லிங்காக மார்க்கெட் வந்து 80,500 ரீச் ஆகும். ஆனால் இன்னையோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு கேப் அப்பே ஓப்பன் ஆனாலும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 81,500 தான் சென்செக்ஸ் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் போகும்னு. அண்ட் அதை தாண்டிச்சு 81,500 தாண்டிடுச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82,000. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 81,500ம் 82,000 தான் நமக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் ஜோனுன்னு நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து 81,000ம் செகண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 80,700மா இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்சஸில் இருக்குது கீழே. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்சஸில் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் லெவல்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்தால், அதாவது ஃபஸ்ட்டு R1 அண்ட் S1க்குள்ளே நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீட்டா டிகேயும் டெல்டாவோட வேல்யூவோட டிப்ரிசியேஷனையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்க முடியும். ஸோ தீட்டா டிகே வந்து உங்களுக்கு வந்து கடகடன்னு உங்களோட ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆப்ஷனோட ப்ரைஸ் இன்னையோட ட்ரேடிங் டே முடியும் போது ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ அப்போது அந்த இப்போ இருக்கிற ப்ரீமியம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிகே ஆகுங்கிறதான் தீட்டா டிகே. அப்போ இந்த தீட்டா டிகே அண்ட் டெல்டா வந்து டிப்ரிசியேஷனும் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியும் R1 அண்ட் S1க்குள்ளே உங்களோட கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருந்தால். ஓகே, இதே வந்து நமக்கு அந்த சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு தெரியுது. அப்போது அட் த மணி இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 81,300 அண்ட் மார்க்கெட் மேலே போச்சுன்னா 81,500. அதுக்கடுத்து ஸ்ட்ராங்காக இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 82,000 அண்ட் இதோட பிசிஆர் ரேஷியோ இஸ் க்ளோஸ் டு 0.95. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் கேன் கோ அப். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அழகாக மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புமே இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனாலும் இந்த 81,500 இருந்தோ இல்லைனா 82,000 இருந்தோ மார்க்கெட் வந்து கீழே வரும். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், எப்படி நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு திருப்பி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே வருமானா? ஏன்னா நேற்று வந்து கேப் அப் மட்டுமே சென்செக்ஸில் 1,300 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மூமெண்ட் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புமே சென்செக்ஸில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு 81,500 அண்ட் 81,000 இதுக்குள்ளே தான் சென்செக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளோட நிஃப்டி 50 பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் அதே தான். நமக்கு நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் நேற்று வந்து கேப் அப் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட இதுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் தான் கேப் அப் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டியை விட டபுள் டைம் கேப் அப் வருது. இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டி 50ல் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால யூஸ்வலாக கேப் அப் இருக்கும். அந்த கேப் அப் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் எவ்வளோ வந்து சப்போஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூ இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் யூஸ்வலாக நமக்கு வந்து கேப் அப் நடக்கும். ஆனால் நமக்கு இன்னைக்குன்னு நேற்று பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 186 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு கேப் அப். அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு லைக் 310 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டபுள் டைம்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். நான் சென்செக்ஸில் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து டவுன் சைட் புல் பேக் வந்துட்டு இந்த S2 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு பியூரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நேற்று போனது வந்து இந்த புல்லிஷ் மூமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸையும் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருந்திருப்பாங்க அண்ட் இதுக்கப்புறம் ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேலே கொண்டு போனதில் அவங்க லாஸ் எடுத்தாலும் அங்கேருந்து ஷார்ட் செல்லிங்கில் அவங்க வந்து FIIs அண்ட் DIIs வந்து அழகாக ப்ராஃபிட் பார்த்துருவாங்க, அதுவும் கேஷ் மார்க்கெட்டில். அண்ட் ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து மேலே போச்சுன்னா அதிகபட்சம் 25,000 வரைக்கும் போகலாம் நிஃப்டி 50. அண்ட் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50ல் 24,800 தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது 25,000ம் 24,800 தான் நமக்கு வந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50யோட ஃபஸ்ட்டு ரேஞ்சு. அண்ட் சப்போர்ட்டை தான் பிரேக் ஆகும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு எங்கே வரும்னா 24,600. அப்போது இது வந்து நான் வந்து இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு ட்ரேட் பண்ணும்போது வேறையாக இருக்கும். அப்பப்போ நமக்கு வந்து டைனமிக் சப்போர்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டைனமிக் சப்போர்ட் எடுக்கலாம் ஒன்று. இதே இது நான் வந்து டே கேண்டில் வச்சு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இருந்தாலும் இட் இஸ் அ ரெட் கேண்டில் அப்படின்னா நேற்று எந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அதை விட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதே ட்ரெண்டை நமக்கு நிஃப்டி 50ல் திருப்பியும் ஃபாலோ ஆச்சுன்னா இன்றைக்கி ஒரு டவுன்ஃபால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேப் ஃபில்லிங் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால
ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பை பண்ணுறது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிஆர் ரேஷியோ. அண்ட் பிசிஆர் ரேஷியோ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து சென்செக்ஸில் பார்க்கும்போது 0.9 இருந்துச்சு, விச் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் ஒன் ப்ரைஸ் கரெக்ஷன். ஆனால் அதே சமயம் நமக்கு நிஃப்டி 15 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு லைக் 0.8. ஸோ 0.8னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இட் இஸ் நாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு நிஃப்டி 50யோட வாலட்டிலிட்டி அதிகம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டிலே நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 56,000 தான் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 55,600. அப்போ இந்த 400 பாயிண்ட்ஸ்குள்ளே ஆசிலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த 400 பாயிண்ட்ஸ்லையும் லோவர் 200 பாயிண்ட்ஸ் ஆசிலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எங்கே ஓப்பன் ஆகுது, இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னோட இன்ட்ராடே நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு. ஸோ வீக்லியோட ஹையஸ்ட் பாயிண்ட், போன வாரத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்துருச்சு மேலே. அண்ட் இப்போ பிரேக் அவுட் பண்ணது போன வாரத்தை மட்டும் இல்லை, 2 வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மூணுமே நடந்தது வந்து ஒரு இன்சைட் கேண்டில். ஸோ இப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே தான் வந்து மூணுக்குமே இருந்துச்சு. இது பேங்க் நிஃப்டி, அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ். அப்போது இன்றைக்கி இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் நமக்கு திங்கக்கிழமை நடந்தது என்னென்னா இந்த 2 வாரத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ விச் இஸ் லைக் ரொம்பவே நல்ல பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வரலாம். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக கேப் அப் ஓப்பன் ஆனனால அந்த கேப் ஃபில்லிங் நடந்துட்டு திருப்பியும் மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து 3 இண்டெக்ஸஸ்மே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால தற்போதைய நிலைமைக்கு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு எஃப்ஐஐ டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த எஃப்ஐஐ டேட்டா பொறுத்தளவு நேற்று வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ ஜூலைக்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட்டில் அவங்க இதுதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பையிங் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்லிங். ஸோ அவங்களோட நெட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் லைக் 5500 crores தான் இருக்குது நெட். யூஸ்வலாக அவங்க வந்து 1500 crores வந்து நெட் இருக்கும். ஸோ அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ இவ்வளோ பையிங் இருக்குன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக பையிங் அண்ட் செல்லிங் இருக்குது. ஸோ அப்படின்னா மார்க்கெட்டில் அவங்க பொசிஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா நமக்கு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லுமே நம்ம இதுதான் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் அவங்க வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹோல்டிங் பொசிஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கும் ஷார்ட் செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நேற்றே ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட 80% ஆஃப் த இது கேபிட்டலை வந்து செல்லிங் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இந்த பை பண்ணவங்க எல்லாருமே ஷார்ட் செல்லிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க பார்ப்பாங்க. அதில் அந்த லாஸில் மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் சைட்வேஸாக இருந்துச்சுன்னா உங்களோட இன்வெஸ்டிங் கேபிட்டலை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.